அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர், மாநில லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் ஜெனரல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். அடிஷனல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் ஃப்ரம் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் என்பது பற்றி முன்னாள் முப்படைவர்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் அதிகம் பகிரப்பட்டு வருவதால் பல முன்னாள் முப்படைவர்கள் இது பற்றி விவரம் கேட்பதால் முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இந்த வீடியோ. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு 80 வயதுக்கு மேற்பட்டு கூடுதல் ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த கூடுதல் ஓய்வூதியமானது 65 வயதிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசு ஓய்வூதியர்கள் சங்கங்கள் வாயிலாக வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் உள்ள பார்லிமெண்ட் கமிட்டி பரிசீலனை செய்யப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் வாயிலாக ஓய்வூதியம் கணக்கீடு செய்யப்பட்டு வரும் அமைப்புகளுக்கு ஒரு கடிதம் வாயிலாக 65 வயதுக்கு மேற்பட்ட மத்திய அரசு ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியங்கள் 2021 வித் டியரன்ஸ் ரிலீவ், வித்தவுட் டியரன்ஸ் ரிலீவ் பற்றி ஒரு விவரங்கள் கேட்கப்பட்டது. அடுத்தபடியாக செய்தி யாதெனில், இந்த கோரிக்கையானது மத்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அனுப்பப்பட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் வெல்ஃபேர் அந்த நலத்துறையில் மத்திய அரசின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறையில் பரிசீலனை உள்ளது என்பது பற்றியும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இத்துடன் கடந்த 19 டிசம்பர் 2024 ஒரு ஆங்கில செய்தித்தாளில் இது பற்றி ஒரு விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் இருந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வாயிலாக ஒரு விவரமான கடிதம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு பார்லிமெண்ட் கமிட்டி 110 ரிப்போர்ட்டின்படி அதில் 65 வயதிலிருந்து மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டி ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை ஏற்று விரைவில் அதை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கடிதமும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வாயிலாக ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வந்துள்ளது. தற்சமயம் இந்த 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினுடைய தற்சமய நிலவரம் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். Demand by Pensioners Association for additional quantum of pension to central government pensioners from 65 years of age. Parliament Standing Committee report recommendations. Central government pensioner grievances to central government to accept and implement the Parliament Committee report. மத்திய அரசு ஓய்வூதியர்களுடைய கோரிக்கை 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கையானது பார்லிமெண்ட் கமிட்டியில் ரெக்கமெண்ட் ஆகியுள்ளது. அந்த கோரிக்கையின் பார்லிமெண்ட் கமிட்டி ரெக்கமெண்ட் செய்தபடி விரைவில் அதை அமல்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசு ஓய்வூதியர்களுடைய மேற்படி கிரீவியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ. அடிஷனல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் ஃப்ரம் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் டிமாண்ட் அப்படி கிரீவியன்சஸ் ஃப்ரம் பென்ஷனர் அசோசியேஷன். அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னு கேட்டாச்சுன்னா, இப்போது நமக்கு வழங்கக்கூடிய அந்த மத்திய அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வழங்கக்கூடிய கூடுதல் ஓய்வூதியம், அதாவது 80 வயதுக்கு மேல் 80 வயதிலிருந்து 85 வயது வரை 20%, அதே மாதிரி 85 to 90 30, 90 to 95 40, 95 to 50, 100 and above 100%. இதுலேயும் என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த அடிஷனல் பென்ஷன் என்பது 80 வயது முடிந்த பின்பு வழங்கப்படுகிறதா அல்லது 80 வயது ஆரம்பித்திலிருந்து வழங்கப்படுகிறதா என்பது பற்றி தான். குவாஹாட்டி ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு 80 வயதிலிருந்து அந்த கூடுதல் ஓய்வூதியம் 20% வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றி தான். இது பற்றி வாட்ஸ்அப் குரூப்புகளில் நிறைய மெசேஜ் பகிரப்பட்டு வந்தது. இருந்தாலும் இதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷனல் வெல்ஃபேர் 18 அக்டோபர் 2024 ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணாங்க. அந்த லெட்டர் என்னென்னு பார்ப்போம். இப்போது அந்த லெட்டர் 18 அக்டோபர் 2024 அவங்க எழுதின லெட்ரு, கண்டிஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் அடிஷனல் பென்ஷன் டு தி ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ், அதெல்லாம் சப்ஜெக்ட்டு.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் 80 வயதுக்கு மேலேயா இல்லையா என்பது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 80 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆர் அபோவ் பை எ ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட். 80 வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அடிஷனல் பென்ஷன் 20% கிடைக்கும் என்பது. இதில் கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ பென்ஷனர் born on 20th August 1942 shall be eligible for additional pension at the rate of 20% of the basic pension with effect from 1st August 2022. அப்படிங்கும்போது அவர்களுக்கு கம்ப்ளீட்டாக 80 வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அடிஷனல் பென்ஷனுங்கிறது வந்து கிடைக்கும் என்பதை வந்து இந்த லெட்டர் மூலமாக அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதாவது 20% அடிஷனல் பென்ஷன் என்பது 80 வயது முடிந்ததுக்கு பின்புதாம், அதாவது 81 வயது ஆரம்பமாகும் போது தான் இது கிடைக்கும் என்பதை பற்றிய அந்த கிளாரிஃபிகேஷன். இப்போ டிமாண்ட் என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுடைய டிமாண்ட் இந்த கூடுதல் ஓய்வூதியமானது வந்து 65 வயதிலிருந்து கிடைக்க வேண்டும். 65 வயது முதல் 70 வரைக்கும் 5%, 70 to 75 10%, 75 to 80 15%. அதுக்கப்புறம் முதல்ல இருந்தபடி 20, 30, 40, 50, 100 என்றபடி வழங்க வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கை. இந்த டிமாண்டானது ஏற்கனவே பஞ்சாப் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனருக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர்களுடைய அந்த பஞ்சாப் கவர்மெண்ட்டுடைய பென்ஷன்ஸ் ரூல்ஸ் வந்து சொல்லுது. அதை மேற்படி பார்ப்போம். அதேபடி தெலுங்கானா கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கும் அவங்க ஏஜ் 70 இயர்ஸ்லேருந்து அந்த அடிஷனல் பென்ஷன் கொடுத்துட்டு வர்றதாக ஒரு தெலுங்கானா கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த 75 வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த அடிஷனல் பென்ஷன் வழங்கப்படுவதாக அவர்களுடைய ஆணை. இப்போ நம்ம இதில் பார்க்க வர்றது வந்து இப்போது பார்லிமெண்ட்டில் இந்த டிமாண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர் அசோசியேஷனுடைய டிமாண்டானது 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற டிமாண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் ப்ரெசன்டட் டு தி ராஜ்யசபா ஆன் 10 December 2021. சேம் வந்து லோக்சபாவிலையும் 10 December 2021 தான். அதாவது 65 வயதிலிருந்து அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அது வந்து விவாதிக்கப்பட்டு அந்த 110th ரிப்போர்ட் அதில் வந்து அவங்க ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல். அதை பற்றி இப்போ பார்ப்போம். இது சம்மந்தமாக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் ஒரு லெட்ரு எழுதியிருக்கிறாங்க. இந்த லெட்ரு என்னன்னு கேட்டால், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி 110th ரிப்போர்ட் ஆன் அடிஷனல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் ஆன் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 65 years, 70 years அண்ட் 75 years அண்டர் தி சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் லெட்டரில் டைரக்டட் say that department related parliament standing committee on personal public grievances law and justice in the 110th report recommended to consider the demand of pensioner association for additional quantum of pension to the pensioners family pensioner at the rate 5%, 10%, 50% and attaining the age of 65, 70, 75 years respectively. இந்த பார்லிமெண்ட் கமிட்டி அவங்க என்ன இந்த டிமாண்டில் பென்ஷனர் அசோசியேஷன் டிமாண்டை ஏற்று அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க, பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் சம்பந்தித் அந்த செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், கண்ட்ரோலர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், மற்றபடி கண்ட்ரோலர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட், இது பற்றி அவங்க ஒரு விவரம் கேட்டிருக்கிறாங்க. அதாவது பென்ஷனர்ஸ் 65 years to less than 70 years, இதே மாதிரி 70 to 75, 75 to 80 இது வரை இதே மாதிரி ஏஜ் கிரிட்டேரியா வந்து 100 வயசு வரைக்கும் அவங்களுடைய பென்ஷன் வந்து 2021 அந்த வருடத்தில் வித் டிஆர் வித்தவுட் டிஆர், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த டியர்னஸ் ரிலீஃபோடு எவ்வளவு பென்ஷன் பேமெண்ட் பண்ணப்பட்டது, அது இல்லாமல் எவ்வளவு பேமெண்ட் செய்யப்பட்டது என்பதை பற்றி தான் அந்த விவரம் கேட்டிருக்கிறாங்க இந்த லெட்டர் வாயிலாக. அதன் பின்பு இது வந்து ஒரு ஆர்டிஐ வாயிலாக ஒரு தகவல் கேட்கப்பட்ட போது பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு 21 March 2022 ரெஃபர் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷனல் வெல்ஃபேர்லையும் அண்டர் கன்சிடரேஷன் இருப்பதாக ஒரு தகவல். அத்துடன் preliminary action taken report and recommendation submitted to Rajya Sabha Secretariat yet to be accepted. இதே மாதிரி ஒரு preliminary action taken report, இதில் பற்றி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது பற்றி ஒரு action taken report வந்து
ராஜ்யசபா செக்ரட்டரியேட்டுக்கு அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த செக்ரட்டரியேட்டில் தான், அந்த பார்லிமெண்ட் கமிட்டியில் தான் ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டதுனால அங்கே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இதுவரைக்கும் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது வந்து இன்னும் வரவில்லை என்கின்ற ஒரு தகவல். இதுதான் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு தகவல் 19 டிசம்பர் 2024. அதாவது கிளியராக டீட்டெயில்ஸாக எழுதியிருக்கிறாங்க. இதில் அந்த 110th ரிப்போர்ட் பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய விவரம் என்ன, அதனால தான் அவங்க சப்ஜெக்டே கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் பேனல் வாண்ட்ஸ் பென்ஷன் ரைஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 65 இயர்ஸ். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டால், பார்லிமெண்ட்ரி பேனல் expressed concern over delay in disposal pensioners' grievance. Constitute social audit panels also consider demand of pensioners association for additional pension from age of 65 years by Department of Pensional Welfare and pursue vigorously with the Finance Ministry. The Parliament panel வந்து அவங்க ஒரு கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப காலமாக இந்த பென்ஷனர் அசோசியேஷனுடைய டிமாண்ட் வந்து பெண்டிங்லேயே இருக்குது, டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்லிமெண்ட்டில் ஒரு சோசியல் ஆடிட் ஒரு பேனலை வச்சு இதை விரைவில் வந்து அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான். இதில் வந்து விரிவாக அவங்க கீழே எழுதியிருக்கிறாங்க. இந்த கமிட்டி இஸ் ஆஃப் தி வியூ தட் த கவர்மெண்ட் சுட் sympathetically consider the demand of the pensioner association for 5% additional quantum of pension on attaining the age of 65, 10% 70 and 15% 70. இந்த கோரிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு விரைவில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷனல் வெல்ஃபேர் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மூலமாக இதை விரைவில் அவங்களுக்கு அனுப்பி அமல்படுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து பென்ஷனருடைய கோரிக்கையை வந்து இந்த நியூஸ் பேப்பர் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக இந்த கேரளாவிலிருந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்ரீ பென்னி பெஹானன் லெட்டர் டு ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அவங்க எழுதியிருக்காங்க. சப்ஜெக்டே அதுதான், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 110th ரிப்போர்ட். அந்த 110th ரிப்போர்ட்டில் அந்த 65 இயர்ஸ்லேருந்து அடிஷனல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்கு கிடைக்க வேண்டி இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி விரைவில் வந்து நடவடிக்கை எடுத்து வழங்கப்பட வேண்டும் என்கின்ற இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ். இதில் வந்து முக்கியமாக நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், பஞ்சாப் கவர்மெண்ட் அவங்களுடைய சிவில் சர்வீசஸ் ரூல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க 65 இயர்ஸ் டு லெஸ் தென் 70 இயர்ஸ் 5% எப்படி இப்போது வந்து இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ், அதே டிமாண்ட் படி ஏற்கனவே பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனருக்கு அவங்களுக்கு வந்து அந்த அடிஷனல் பென்ஷன் வழங்கப்பட்டு வருவதாக அவங்களுடைய ஒரு பஞ்சாப் சிவில் சர்வீசஸினுடைய பாலிசி அதனுடைய ரூல்ஸில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 70 இயர்ஸ் டு லெஸ் தென் 75 இயர்ஸ் 15%, 75 இயர்ஸ் டு லெஸ் தென் 80 இயர்ஸ் 20%, 80 இயர்ஸ் டு தென் 85 இயர்ஸ் 30%, அப்புறம் 40, 50, 60, 100 இந்த மாதிரி அந்த ஏஜ் கிரைட்டீரியா படி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2018, மானிட்டரி பெனிஃபிட் வந்து 1 ஏப்ரல் 2020 இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேரளா கவர்மெண்ட் ஆர்டர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்காக அவங்க ஒரு பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து எஃபெக்டிவ் டேட் 1 ஜூலை 2016. 75 to 80 years 20, 80 to 85 30, 85 to 90 40, 90 to 95 60, 95 to 100 80, then more than 100 years 100% அப்படின்னு இதில் வந்து கிளியராக அவங்க இந்த லெட்டரில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏற்கனவே பென்ஷனர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனுடைய டிமாண்ட் ஏற்கனவே பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வருதுறா இந்த ஒரு தகவல் இது மூலமாக தெரிய வந்திருக்குது. இதை தான் இதுவரைக்கும் இந்த 65 இயர்ஸ் ஏஜில் இருந்து இந்த கூடுதல் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது, அந்த கோரிக்கையானது பார்லிமெண்ட்டில் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பப்பட்டது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்டர் கன்சிடரேஷன் நியூஸ் பேப்பர் செய்தி மற்றும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ ஏன்னு கேட்டால் ஏற்கனவே சொன்னேன், அதிகப்படியான எக்ஸரிஷ்மெண்ட் வந்து இந்த மெசேஜ் வந்து 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜிலிருந்து கூடுதல் பென்ஷன் வழங்கப்படுவது பற்றி அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருந்ததுனால பலர் இதை பற்றி கேட்டு வருவதனால், ஏன்னா தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் வெல்ஃபேரில் ஒரு மெம்பராக இருப்பதனால அவங்க கேள்வி கேட்டு வருவதனால இதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதாக இந்த வீடியோ. மேற்படி வந்து இந்த
ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அந்த பார்லிமெண்ட் கமிட்டியுடைய 110th ரிப்போர்ட் படி இந்த அடிஷனல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் 65 வயதிலிருந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையானது விரைவில் அமல்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது. இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.